சரி நம்மளும் 2 நாளா பிக் பாஸை பார்க்கலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்காந்து காலையிலேருந்து உட்காந்து பார்த்தோம்னா, அந்த கல் அடிக்கிட்டு ஏதோ இந்த கோட்டை கட்டுற ஒரு டாஸ்க் ஒண்ணு போட்டுப்புட்டு முதல்ல 2 டீமா பிரிச்சுக்கிட்டு அப்புறம் எல்லா டீமும் சேர்ந்துக்கிட்டு இப்ப நாய் மாரி அடிச்சிட்டு கிடந்தாங்க. சரி என்ன தாண்டா அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போய் பார்த்தோம்னா, காலையில ப்ரோமோ எடுத்து பார்த்தேன். நம்ம ஒரு வேலை ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இதை எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கள இவங்க போட்டு மிதிக்க, இவங்கள அவங்க போட்டு இது பண்ண, அப்புறம் அந்த அன்சிகா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரயான் கழுத்து மேல வந்து வட்டம் போட, இந்த பக்கம் முத்துமாறுன்னு போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு கிடக்க, என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஆகிப்போச்சு. என்னத்த சண்டை? அதாவது ஒரு டாஸ்க்குன்னா இதுல வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து வந்து சண்டை போட வேண்டிய ஒரு டாஸ்க்கு. அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும். இதுல வந்து ஒருத்தன் ஏற்கனவே வந்து கீழே வந்து தோல் செப்ப போயிடுச்சுன்னு உட்காந்துட்டு கையில வந்து கட்டை போட்டு உட்காந்து கிடக்கான். ஆனா நைட் ஆனா கட்டை அவுத்து போட்டு அவன் பாட்டு ஜாலியா அந்த கை மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு அடிபட்டுச்சா இல்லையாங்கிறது முழுசா தெரியல. லெகமெண்ட் டேர் ஆச்சுன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளவு சீக்கிரம் ரெக்கவர் ஆச்சாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எவன் உண்மையை சொல்றான் பொய் சொல்றான்னு தெரியல. அதனால தான் சௌந்தர்யா சொல்லிட்டு அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுது. யாருக்குமே முழுமையா சப்போர்ட் பண்ண முடியல. முத்துக்கு சப்போர்ட் பண்ணலாமா, தீபக் சப்போர்ட் பண்ணலாமா, மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணலாமா, அன்சிதாக்கு சப்போர்ட் பண்ணலாமா, எல்லாத்தையுமே பாக்குறோம். எல்லாருமே இரிட்டேட்டபிள் கேரக்டரா இருக்காங்க. முதல்ல சீசனே இரிட்டேட்டபிளா இருக்கு. அப்புறம் நம்ம எவனுக்கு போய் சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வருது. தீபக் ப்ரோ ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா தீபக் ப்ரோ இப்ப போற நிலைமையை பார்த்தோம்னா தீபக்கே வெளியே அனுப்பி விட்டுருவாங்க போல இருக்குது. ஓட்டு ஒழுங்கா வராது போல இருக்குது. ஏன்னா முத்துக்குமார் இப்ப நாமினேஷன் லிஸ்ட் வந்துட்டானா, ஸோ அதனால அவனை காப்பாத்துறதுக்கு தீபக் வெளியே அனுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஒழுங்கா பண்ண முடியாது. இந்த டாஸ்க்கு வந்து ப்ரொமோ கட் பண்ணி போட்டா கூட அந்த ப்ரொமோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதே தவிர இந்த டாஸ்க்குள்ள எவனா வந்து லைட்டா அடிபட்டுதால ஐயோ என்ன அடிச்சுட்டாங்க, என்ன ஏன் இப்படி வந்து என்ன போட்டு இருக்கு, நான் விளையாடும் போது இப்படியே விளையாண்டேன் அப்படின்ட்டு. இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் குழந்தைங்களாம் போயிட்டு வந்து தெருவில் சண்டை போட்டு இருக்கும்போது நீ ஏன்டா என்ன கையை பிடிச்சி இழுத்துட்ட, காலை பிடிச்சி இழுத்துட்டேன்னு சொல்லி எல்லாம் எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்குதுங்க. ஒன்று கேம் ஆடு, இல்லை அந்த கேம்ல உன்னால எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ண முடியுமோ ஸ்ட்ரெயின் பண்ணி கேம் ஆடு. இல்லையா அதை வந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த குறை இருக்குன்னு சொல்லு. நீ நான் விளையாடவே விடாமே நிறைய பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் கேம் ஆடும்போது ஜாக்லின் ஆகட்டும், அன்சிதாவா இருக்கட்டும், இல்லை சௌந்தர்யாவுக்கு கேமே புரியாதுன்னு வச்சுங்களேன், சும்மா உருட்டிட்டு கிடக்கும். இருந்தாலும் ஒன்றும் ஆடுனாங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ் ஆடுறாங்க. ஐயோ நம்மள வெளியே அனுப்பிடுவாங்களோன்னு பயந்துட்டு ரொம்ப அக்ரெசிவ் ஆடுறாங்க. இல்லைன்னா ஆடவே தெரியாம உருட்டிக்கிட்டே கிடக்காங்க. இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தா சத்தியமா சொல்றேன், இந்த சீசன்ல எவன் ஜெயிச்சாலுமே மக்கள் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில குரூப் மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்களே தவிர அதை தவிர்த்து ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நடக்கல. இது என்னன்னா கரெக்டா புதன்கிழமையிலேருந்து புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள்ல எதையாவது உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உருவாக்கப்பட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இவங்களே கஷ்டப்பட்டாலும் சரி அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, போட்டு தள்ளுங்க, அடிபட்டு இருக்காங்க, என்னமோ பண்ணுங்க, நீங்க கை காலை வச்சுட்டு இருந்தாலும் சரி, எனக்கு வேற வழியே கிடையாது, இப்போ எனக்கு கண்டென்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் உருட்டிட்டு கிடக்காங்க. ஆனா அதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. சண்டை போடுறானுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி உட்காந்துக்கிட்டு என் கை இங்க வலிச்சிருச்சு, அவன் அப்படி பண்ணது தப்பா, அவன் இப்படி பேசுனது சரியா, மண்டே டியூஸ்டே மட்டும்தான் ஒரு நார்மல் மூட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்தோம்னா, போன வாரம் ஃபுல்லா டாஸ்க்கை விளையாடாம டார்ச்சர் பண்ணாங்க. இந்த வாரம் விளையாடுறாங்க. ஆனா விளையாடுறதை விட இதை வந்து விளையாடுற மாதிரி ஒரு தோற்றம் இல்லாம ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதான் நான் சொல்றேனே, அந்த கொழாடி சண்டை மாதிரி இருக்குது. அது கேமாவும் பார்க்க மாட்டேன்றாங்க. சரி ஒரு அடிபட்டு நகர்ந்து போயிட்டானா அடுத்த அளவு கேம் விளாடணும் அப்படின்னு பார்க்க மாட்டேன்றாங்க. அதை சொன்னாலும் தப்புன்றானுங்க. ஸோ இப்போ ட்விட்டர்ல இருக்கிற குரூப் வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதே புரியல. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்கள பிடிக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருப்போம். ஆனால் வந்து நம்ம கேமா பார்க்குறோமா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கிறதும் ஒரு தப்புன்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து என்னன்னா முத்து பையன் ஒழுங்கா பேசிட்டு கிடந்தா இப்ப அவனையும் பேச விடல, எல்லாரும் வாயடிக்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு மீடியா வெளிச்சம் வந்துச்சு, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ஆகிட்டு இருக்குது. முத்துக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஆல்ரெடி ஓட் வந்துருது, ஏன்னா பழைய ஃபேம் இருக்கிறனால அப்படியே வந்துருது. இந்த ஒரு வாரத்தை கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேர் எல்லாருமே சர்வே ஆயிடுவாங்க. முதல் 4 இடத்துக்குள்ள எவன் இருக்கிறா, முதல் 3 இடத்துக்குள்ள யார் இருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய போட்டி. அதுக்கு தான் இப்போ வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இந்த வாரம் விஜய் சேதுபதி என்ன பண்றாரு, இதுல அடிச்சுக்கிறது என்னென்ன நூல் பிடிச்சி பேச போறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மற்ற விஷயங்களே பேச முடியும். இந்த டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. ஒருத்தவங்க மாற்றி பிளேம் பண்ணிக்கிற டாஸ்க்காக தான் இருக்குது. வருகின்ற எல்லா டாஸ்க் இருக்கட்டும், அவங்க பேசுகின்ற தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே பிளேமிங் மெத்தடாக தான் இருக்கே தவிர இதில் வந்து ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் எதையுமே பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. போன வாரம் அந்த தொழிலாளி முதலாளிங்கிற சண்டைக்குள்ள அருண் வந்து ஆட்டை கிளப்புனா, இந்த வாட்டி வந்து அன்சிதாவும் இவங்க பவித்ரா சேர்ந்து ஆட்டை கலக்கிட்டு இருக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் பார்த்த வரைக்கும் இப்போ நான் லைவ்ல பார்த்துட்டு வந்ததும் சரி, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எல்லாமே ப்ரொமோலேருந்து லைவ்லையும் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு யோசிச்ச வரைக்கும் எனக்கு இதான் தோணுது. இன்னைக்கு எபிசோடு பார்ப்போம்,
பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நிறைய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பேசிக்கலாம். எனக்கு இதான் தோணுச்சு. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதுங்க. மற்றபடி வேற என்ன சொல்கிறது, இவ்வளோதான் கருத்து இருக்குது. வேற என்ன, இந்த சீசன் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு? இந்த சீசன் உங்களுக்கு நிஜமே ரொம்ப பிடிச்சிருக்கா, இல்லை இப்பயாச்சும் ஒழுங்காக இவங்க ஆடுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.